குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். மரியாதை நிமித்தமாக குடியரசு துணைத் தலைவரை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். துணை குடியரசுத் தலைவருக்கென்று இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்தில் வைத்துதான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கின்றது. இருவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதனாலும், அதே போல துணை குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களிடம் ரொம்ப இயல்பாக இலகுவாக பேசக்கூடிய வழக்கத்தை கொண்டிருப்பவராகத்தான் அறியப்படுகின்றார். அந்த வகையில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுடனான சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அதே போல நட்பு கலந்த சந்திப்பு என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். புரோட்டோகால் படி அவர்கள் முக்கியமான அவர்களது ஒரு மரியாதை கலந்த அந்த விஷயமாக மட்டும்தான் பேசுவார்கள். இருந்தாலும் விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர், புதிதாக அரசு அமைத்திருக்கக்கூடியவர். எனவே அவரிடம் மனம் விட்டு துணை குடியரசுத் தலைவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பதும் நிறையவே இருக்கின்றது. சந்திப்பு ஒரு 15 நிமிடத்துக்கு மேல் நீடிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. புரோட்டோகால் படி முதலில் குடியரசுத் தலைவரை சந்திப்பார்கள், அதற்கு பிறகு துணை குடியரசுத் தலைவரை சந்திப்பார்கள். இந்த அடிப்படையில் தற்போது இந்த சந்திப்பானது தற்போது நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கு முடிந்ததற்கு பிறகு கால இடைவெளி இருந்தால் அவர்கள் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்துவிட்டு பிறகு 6:30 மணி போல சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரை மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக தற்பொழுது டெல்லியில் நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.